ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காந்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ துல்கர் சல்மான் 1950 ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அப்போது ஒரு நாள் சமுத்திரக்கனி அவரோட கனவு படமாக இருக்கிற சாந்தா படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது துல்கர் சல்மானுக்கும் சமுத்திரக்கனிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. அதனால இந்த படத்தை எடுக்காமல் இருக்காங்க. ஒரு 5 வருஷம் கழித்து இந்த படத்தை திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் புதுசாக ஹீரோயினாக பாக்கியஸ்ரீயை இந்த படத்தில் போடுறாங்க. துல்கர் சல்மான் இந்த ஷூட்டிங்கில் பாக்கியஸ்ரீயை பார்த்த உடனே லவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் துல்கர் சல்மானுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களோட மாமனார் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய மீடியாவில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கார். அப்போது ஒரு நாள் இவங்க 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் அவங்க மாமனாருக்கும் சமுத்திரக்கனிக்கும் தெரிய வருது. அப்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயினான பாக்கியஸ்ரீயை யாரோ சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறக்காண்டி ராணா வராரு. கடைசியில் ஹீரோயினை யார் சுட்டு கொன்னாங்க, இதுக்கும் துல்கர் சல்மானுக்கும் சம்மந்தம் இருக்கா, கடைசியில் ராணா அந்த குற்றவாளியை மக்கள் முன்னாடி நிறுத்தினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் 1950 அந்த சூப்பர் ஸ்டார் கதையை நல்லா கொண்டு போயிருப்பார். செகண்ட் ஹாஃபில் ஒரு க்ரைம் த்ரில்லராக கொண்டு போயிருப்பார். டேரக்டர் கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக எங்கேயுமே லாக் அடிக்காத மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் அந்த ரூமுக்குள்ளே கண்ணாடியில் வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க, அந்த காட்சியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே துல்கர் சல்மான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் ஹீரோனாக நடித்த பாக்கியஸ்ரீ கோலிவுட்டில் இதுதான் அவங்களுக்கு மொத படம் மாதிரியே இல்லாமல் அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தெலுங்கில் அவங்க ஒரு 2 படம் நடிச்சிருக்காங்க. அந்த 2 படமே பெருசாக தெலுங்கில் ஓடலை. ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் சூப்பராக அவங்க கதையை சூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை உண்டாக்கும் அப்படின்னு நமக்கு படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி, ராணா இவங்களோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃபில் நம்ம ராணா என்ட்ரி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சமுத்திரக்கனி அந்த துல்கர் சல்மான் காட்சி, கடைசி கிளைமேக்ஸ் காட்சி, அந்த லெட்டர் எழுதிட்டு சாகிறது, அது எல்லாத்தையுமே சமுத்திரக்கனி சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஷூட்டிங் செட்டை காமிச்சதாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் அந்த கண்ணாடி காட்சியை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த கன் ஃபைட் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் மிகப்பெரிய பேக் போனாக அமைச்சிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. துல்கர் சல்மானுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பிஜிஎம் வரும், அந்த பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்தில் டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் எங்கேயுமே குறை வைக்காமல் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த ரிவெஞ்ச் காட்சிகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. அதை நம்ம துல்கர் சல்மான் காமிச்ச விதம், கடைசி கிளைமேக்ஸ் அந்த காருக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஸ்டூடியோ போங்க அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி, அது எல்லாத்தையுமே டேரக்டர் சூப்பராக இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி எம்கே தியாகராஜனோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே காமிப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பயோபிக்கை ஃபுல்லாக எடுக்காமல் சில காட்சியெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபையும் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் ஓரளவுக்கு டேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. ஆனால் சில ஆடியன்ஸுக்கு இந்த படம் என்னடா இது பேசுனதே பேசிகிட்டு இருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்லோவாகவே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் சில ஃபேன்ஸுக்கு இப்படி ஒரு படத்தை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் கண்டென்ட் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுமையாக உட்காந்து பார்த்தா தான் அவங்க எல்லாத்துக்குமே இந்த கதை என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னு புரியும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.